தெய்வ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அருளுவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எப்படி ஜீவனத்துக்கு வேண்டிய காரியங்களில் வாக்கு தத்துவங்களை நாம் விசுவாசிக்கிறோமோ அதுபோல தேவ பக்திக்குரிய வாக்கு தத்துவங்களையும் நாம் விசுவாசித்தால் நாம் அதை அடைய முடியும். இயேசு அதுதான் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படிங்கிறார். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இப்படி ஃபெய்த்தை பற்றி நிறைய வார்த்தைகளை நம்ம பைபிளில் பார்க்குறோம். அப்போ தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார்னா அதை நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் அதை நம்ம காண முடியும். விசுவாசத்தின் மூலமாக தான் அதை அடைய முடியும். கலாத்தியரில் 3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 3:14, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பாருங்க, எதையுமே நம்ம எதனால் பெற்றுக்கொள்ள முடியும்? த்ரூ ஃபெய்த், விசுவாசத்தின் மூலமாக. பை ஃபெய்த், விசுவாசத்தினால்தான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாட்டினா உலக ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது, தெய்வீகமான வாக்கு தத்துவங்களையும் நம்ம உரிமை பாராட்ட முடியாது. ரெண்டுக்குமே விசுவாசம்தான் அவசியமாக இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது தேவன் சவுலுக்கு சாமுவேலை விட்டு சவுல் திரும்பின பொழுது அவனுக்கு கர்த்தர் வேறே இருதயத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்னமும் சாமுவேல் சவுல்கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் ஆவாய். இதெல்லாம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து 10 வசனங்களுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப தீர்க்க தரிசனம் ஒரு மனிதன் உரைக்க ஆரம்பிக்கும் பொழுது, அது தீர்க்க தரிசன ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது முதல்ல பாருங்க, அந்த மனுஷன் மாறுகிறான். இப்ப நம்ம அந்நிய பாஷைகளை பேசுறோம். அந்நிய பாஷை பேசும் பொழுது அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இது 1 கொரிந்தியர்ல 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 4வது வசனத்தில். அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி சொல்லுகிறான் என்று பார்க்கிறோம். பாருங்க, அந்நிய பாஷையில் பேசும் பொழுது, அந்நிய பாஷையிலே நான் பேசும் பொழுது இந்த அந்நிய பாஷை எனக்கு பக்தி விருத்தி என்ன செய்யுது? உண்டாக்குகிறது. முதல்ல அந்த ஸ்டேஜுக்கு வர்றோம். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட எல்லாரும் அந்நிய பாஷைகளை, நவமான பாஷைகளை பேசினார்கள் என்று பார்க்கிறோம். முதல் படி அது. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். அதோடு நின்றாம அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ், அந்நிய பாஷையில் நீங்கள் பேசி அந்த ஆவியின் அபிஷேகத்தில் இன்னும் நிறைய 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 நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிற மனிதர்களாகவும் மாறுவீர்கள். அப்ப தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா முதல்ல அந்நிய பாஷை நல்லா என்ன செய்யணும்? பேசணும். அது தினமும் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றணும். அந்த ஹேபிட் வரணும். வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னே நேரம் அப்படியே தீர்க்க தரிசனம் ஏதோ ஆவியான சொல்லிடுவார் போல நம்ம அப்படியே சொல்லிடலாம் போல இல்லை. முதல்ல அபிஷேகத்தில் நிறைய வேண்டும். முதல் மனம் திரும்ப வேண்டும், ஞானஸ்தானம் பெறணும், தேவனை ஏற்றுக்கொள்ளணும், ரட்சிப்பை காணணும், அபிஷேகத்தை பெறணும். அந்நிய பாஷைகளை முதல்ல என்ன செய்யணும்? தாராளமாக சரளமாக அடிக்கடி அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களாக நம்ம என்ன செய்யணும்? மாற வேண்டும். அந்நிய பாஷைகளை நம்ம நல்லா பேசும் பொழுது அதை தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது, அந்நிய பாஷைகளை பேசி அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இப்போ எப்படி அந்நிய பாஷையை ஒரு நாள் ஆரம்பிக்கிறோமோ அது மாதிரி தான் ஒரு எஃபோர்ட் போட்டு தீர்க்க தரிசனம் சொல்லவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நமக்கு நிறைய பயம் வரும். சொன்னால் தப்பாக சொல்லிடுவோமா, சரியாக சொல்லுவோமா, இதில் பைபிளில் வேலை போட்டிருக்கு. அந்நிய பாஷையில் பேசும்போது நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் என்ன பண்ணுறான்? மனுஷனிடத்திலே பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். நான் தேவன்கிட்ட என்ன பேசுறேங்கிறதும் பக்கத்தில் இருக்க ஆளுக்கு என்ன செய்யாது?
தெரியாது. அதனால நான் தப்பா பேசுறேனா சரியா பேசுறேனா அந்த பிரச்சனையே அங்கே இல்லை. நான் எப்படி பேசினாலும் தேவன் புரிஞ்சுக்கிடுவார். சில பார்க்குறேன் இல்லையா, குழந்தைங்க இருக்கும், அது பேச ஆரம்பிக்கிற பாஷை அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். அது இப்படி சொல்லுது அப்படி சொல்லுதுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அவங்க. அந்த குழந்தை பேச ஆரம்பிக்குது, நமக்கு அந்த குழந்தை என்ன பேசுதுன்னு விளங்காது. அது ஒரு ஏர்லி ஸ்டேஜ். ஆனால் தாய் தகப்பன் அந்த பிள்ளையினுடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் அறிந்திருக்கிறபடினால பேச ஆரம்பிக்கும் போதே என் குழந்தை இதைத்தான் பேசுதுன்னு என்ன செஞ்சிடறாங்க, அவங்க ஒரு பெரிய மொழிபெயர்ப்பாளர்களாக மாறிடுறாங்க. அவங்க அப்படியே அதுக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. குழந்தை இதைத்தான் கேட்குது, இதுக்கு தான் அழுகுது, இதுக்கு தான் அது சொல்ல வருது. அது உண்மை, 100% உண்மை. அதுபோல தான் நம்ம அந்நிய பாஷையில் பேசும் பொழுது ஒருவேளை நம்ம சரியாக பேசாட்டினா கூட, நம்ம பேச அறியாதவங்களாக இருந்தால் கூட, அல்லது ஒரு தட்டு தடுமாறி பேச ஆரம்பித்தா கூட, தேவன் குற்றம் கண்டுபிடிக்கிறவரால் அவர் அன்பின் தகப்பன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் புரிந்து கொள்கிறாரு நான் என்ன பேச வர்றேன், நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத அவர் புரிந்து கொண்டு அவர் பதிலளிக்கிறவராக மாறுகிறார். அதில் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நான் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது வேதம் சொல்லுது, இவன் சபையினுடைய பக்தி விருத்திக்காக என்ன பண்றான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். சபையினுடைய பக்தி விருத்திக்காக தீர்க்க தரிசனம் சொல்றான். இப்ப என்னன்னா, நான் சொல்றது இன்னொருத்தனுக்கு நல்லா விளங்கும். இன்னமும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பைபிள்ல, ஒருவன் தீர்க்க தரிசனம் சொன்னால் மற்றவர்கள் ஜட்ஜ் பண்ண கடவர்கள், நிதானிக்க கடவர்கள்னா அவன் சரியா ஆவியில் ஏவப்பட்டு ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை சொல்லுகிறானா என்று என்ன செய்யுங்க, நிதானிங்கன்னு போட்டிருக்கு. அப்போ இந்த சொல்றவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், சொல்றவனுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும். ஏன்னா நான் சொல்றத ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு, ஆவியில் நிறைந்து நான் சரியான காரியத்தை தான் சொல்றேனா அப்படிங்கிறத அபிஷேகம் பண்ணப்பட்ட அதே தீர்க்க தரிசன வரங்களை உடைய அபிஷேகத்தினால் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களை நிதானியுங்கள் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நான் சொல்லும் போது அவன் நிதானிப்பான். அப்ப நான் சரியா சொல்லலைன்னா அது தப்பா ஒரு மாதிரி எனக்கு ஒரு கில்ட்டியா ஃபீலிங் வந்துடும், நான் ஒரு குற்றவாளி மாதிரி ஆயிடுவேன். அப்ப எனக்கு எதுக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும், பேசாம வாய முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த தீர்க்க தரிசன வரத்தை அந்நிய பாஷையை பிராக்டிஸ் பண்ணது போல தீர்க்க தரிசன வரத்தை என்ன செய்யல, பிராக்டிஸ் பண்ணல. நான் சொல்றேன், எப்படி அந்நிய பாஷை பேசும் பொழுது நம்ம தடுமாற்றம் ஏற்பட்டா கூட தேவன் கண்டுகொள்ளாம இருக்கிறாரு, அவர் அதை புரிந்து கொள்றாரு. என்னுடைய எண்ண ஓட்டங்கள் என்ன, நான் என்ன ஏக்கத்தோடு பேசுகிறேன் அப்படிங்கிறத அவர் புரிந்து கொண்டு எனக்கு பதில் அளிக்கிறார். முடிஞ்சு போச்சு. அதே போலதான் நம்ம தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதும் வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் இருக்கலாம், சொல்ல வந்ததை சொல்ல முடிக்க முடியாம நீங்க தடுமாறலாம், எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம இருக்கலாம், இந்த குழப்பம்லாம் இருக்கும். இந்த சாட்சி சொல்ல விடும் போதே பாப்போம் பாருங்க, சிலர் சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா கத்தாவே கத்தாவேன்னு அவற்றை பேசிட்டு இருப்பாங்க. சாட்சி இங்கே சொல்லுங்க, மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கன்னா இங்க அங்கிருந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வருவாங்க. இங்க வந்தோடனே எல்லாம் மறந்துடுவாங்க. இங்க வந்தோடனே அப்படி ஒரு தடுமாற்றம் வரும், ஒரு பயம் வரும். நம்ம ஒழுங்கா பிரசன்ட் பண்ணிடுவோமா, சரியா சொல்லிடுவோமா, அப்போ எல்லாத்துலையுமே குளறுபடியை பார்க்குறோம். இதனால அவரை யாரும் சாட்சி சொன்னவரை குற்றவாளி கொண்டு என்ன செய்யறதில்ல, ஏற்கிறது இல்லை. அவரை சொல்ல முயற்சிக்கிறாரு, அவரால் சொல்ல முடியல, அந்த பழக்கம் இல்லை. அதனால தான் நம்ம அடிக்கடி சாதாரணமாக மற்றவங்கள்ட்ட பேசும்போது கர்த்தர் என்ன செய்தாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி என்ன செய்யணும், அப்படி பழகினோம்னா சரளமாக இங்கே வரும்போதும் நிதானமாக நம்மளால் சொல்ல முடியும், இல்லாட்டி நம்மளால் சொல்ல முடியாது, தடுமாறுறோம் இல்லையா. அப்போ தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அந்த தடுமாற்றம் வரத்தான் செய்யும். ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆரம்பிக்கிறோம், அது நல்ல ஃப்ளோவாக கரெக்டாக தேவன் என்கிட்ட என்ன சொல்றாரோ அதை நான் எப்படி எடுத்து உரைக்க வேண்டுமோ அப்படி எனக்கு உரைக்க தெரியாம இருக்கலாம், ஒரு தடுமாற்றம் வரலாம். ஆனால் வேதம் சொல்லுது, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம சொல்ல 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 நம்ம கற்றுக்கொள்ளுவோம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதிலும் நாம் தேறுவோம். வேதவசனம் அதுதான் 1 கொரிந்தியர்ல அழகா சொல்லுது. நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே வர 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 அதை பிராக்டிஸ் பண்ண 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 அது நம்ம எல்லாரும் அதை கற்கிறதற்கும் தேறுகிறதற்கும்
14 அதிகாரத்தில் 31 வசனம். எல்லாரும் கற்கிறதற்கும். பாருங்க, இப்போ தீர்க்கதரிசனம் சொல்லிட்டே வராங்க. சபையில் 2-3 பேர், யாராவது தீர்க்கதரிசனம் 2 பேராவது 3 பேராவது பேசலாம். மற்றவங்கெல்லாம் அவங்க சரியாக சொல்கிறாங்களான்னு பாருங்கள். ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் சொல்லுங்கள். ஒரே நேரத்தில் இங்கே ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்க, அந்த கடைசியில் ஒருத்தர் எழுந்திரிச்சு நானும் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ யார் என்ன சொல்கிறாருன்னு விளங்காமல் அப்படிலாம் இல்லாமல் ஒருவர் பின் ஒருவராக ஒழுங்கான செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லார். அப்போது ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்கிறான், இன்னொருத்தனுக்கு ஒன்று வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசுனவன் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம். அவர் ஒரு காரியத்தை சொல்ல வராரு, ரொம்ப நேரம் பேசாமல் அவருக்கு ஒரு வாய்ப்பு என்ன செய்யலாம், நம்ம கொடுக்கலாம். இப்படிலாம் வந்து தீர்க்கதரிசனத்தை வரைமுறைப்படுத்துகிறார் பவுல். வரைமுறையோட நீங்கள் இப்படிலாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி சொல்லும்போது பாருங்க, எல்லாரும் கற்கிறதற்குங்கிறார். 31 எல்லாரும் வாசிங்க. 14 அதிகாரம் 1 கொரிந்தியர் 31 வசனம். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும். எத்தனை பேர் தேரணும், எத்தனை பேர் கற்றுக்கொள்ளணும்? அப்ப அந்நிய பாஷைகளை நம்ம எல்லாரும் பேசுகிறது போல தீர்க்க தரிசனம் உரைக்கிற காரியத்திலும் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், தேர்ச்சி அடைய வேண்டும், எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனத்தை பற்றி தான் அவர் இங்கே சொல்ல வர்றார். அப்போ அந்நிய பாஷை எல்லாரும் பேசும் பொழுது எல்லாரும் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனமும் என்ன செய்ய முடியும், உரைக்க முடியும். தீர்க்க தரிசனங்களையும் உரைக்க முடியும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். எல்லாரும் நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்கிறார் பவுல். 5 வசனத்தில் பாருங்க, அதே பகுதியில் நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆயிலும் அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் வாசிங்க, நீங்கள் சத்தமா வாசிங்களேன், நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும், அதனுடைய கண்டினியூஷன் அங்கிருந்து ஆரம்பிக்க வசனம், நீங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். எப்படி எல்லாரும் நீங்க அந்நிய பாஷைகளை பேசுறீங்களோ அது மாதிரி எல்லாரும் நீங்க என்ன செய்யணும், தீர்க்க தரிசனத்தை உரைக்கணும். ஒருவேளை நமக்கு ஆரம்ப நிலைகளில் சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் நாம எல்லாருமே உரைக்க முடியும், கற்கிறதற்கும் தேறுகிறதற்கும். அப்ப என்னன்னா, எப்படி பாருங்க, நீங்க அந்நிய பாஷை பேசுறதுலே பாருங்களேன், சிலரால் 5 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது, அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்காது. சிலரால் அபிஷேகத்தில் நிறைந்து அந்த தன்னை மறந்து அந்த தேவனோடு உள்ள ஒரு தொடர்பில் இன்னொரு மண்டலத்துக்குள்ளே போய் பேசுவாங்க. அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது இந்த உலகத்தையே மறந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படி சிலருக்கு பேச முடியாது, ஏதோ கொஞ்சம் பேசுவாங்க. சிலர் அந்நிய பாஷையில் நல்லா அப்படியே பாடி 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 ஆராதிக்க ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் அவங்களுடைய அடுத்த கட்ட லெவலுக்கு அவங்க போயிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு நாளில் வந்துடல, எடுத்தெடுப்பில் அப்படியே அந்நிய பாஷையில் பாடுகிறவனாகவோ அப்படியே இன்னொரு மண்டலத்துக்குள்ளே நுழையக்கூடிய அளவுக்கோ மாறிடல. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறோம், கடந்து வரோம், கற்றுக்கொண்டு தேர்ச்சி அடைந்து அப்படியே வர்றோம். அந்நிய பாஷையை அப்படி தான் வந்திருக்கிறோம். ஒரு சில வார்த்தைகளை பேசியிருக்கிறோம், அப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பேசுகிறோம், அப்புறம் அப்படியே அந்த மண்டலத்துக்குள்ளே போகிறோம். ஆவி மண்டலத்துக்குள்ளே நுழைய 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 தேவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல வார்த்தைகளை நமக்கு கொடுத்துட்டே வரோம். அப்படி தான் அந்நிய பாஷையை சரளமாக பேசுகிறோம். அதே போல தான் தீர்க்க தரிசனம் உரைத்தலும். அதனால தான் பவுல் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் உரைச்சு பழகட்டும். ஒருத்தர் நல்லா உரைக்கிறாரு, நல்ல தெளிவாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு அப்படிங்கிறனால இன்னொருத்தர் தீர்க்க தரிசனம் உரைச்சா, உனக்கெல்லாம் சரியாகவே சொல்ல தெரியல, பேசாத நீ, இவர் தான் நல்லா பேசுகிறார்ல, இவரே பேசட்டும், அப்படி இல்லை. அவர் என்ன சொல்றாரு, எல்லாரும் கற்றுக்கொள்ளட்டும், எல்லாரும் தேரட்டும், தேர்ச்சி அடையட்டும். அப்ப எல்லாரும் பேசட்டும்ங்கிறார், அதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறார். அந்நிய பாஷையில் பேசுறதுக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்குறோமோ அது மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதுக்கும் எல்லாருக்கும் என்ன செய்யுங்க, வாய்ப்பு கொடுங்க, எல்லாரும் கற்றுக்கொண்டு தேர்ச்சி அடையட்டும் அப்படிங்கிறார். அப்போ இதை நீங்கள் மனதில் வச்சுக்கணும். நான் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை ஆரம்பத்தில் சில தடுமாற்றங்கள் இருந்தால் கூட நான் இன்னும் நல்லா லேர்ன் பண்ணி இன்னும் நான் கொஞ்சம் நல்லா அப்படியே டெவலப் ஆகி
இன்னும் நான் தெளிவாக நான் உச்சரிப்பேன். நான் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு முடிக்க முடியல, ஆனால் பரவாயில்ல, அடுத்த விஷயம் ஆவியானவர் என்னை கொண்டு சொல்லுகிறதை நான் தெளிவாக நான் சொல்ல போகிறேன், நான் முயற்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை முயற்சித்து தாங்க எதுலேயுமே நம்மளை பழக்குவிக்க, நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளதான் ஆவியானவர் நம்மளை வழி நடத்த ஆரம்பிப்பார். எல்லா வரங்களும் அப்படிதான், எல்லா வரங்களுமே அப்படிதான். நீங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், இந்த காரியங்கள்லாம் அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒரு பிரசங்கமே பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே உங்கள்கிட்ட இருந்து என்ன செய்யாது, வெளிப்படாது. எல்லா வரங்களுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதான் அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் அப்படி வெளிப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே தீர்க்க தரிசனம் சொல்லவும் நம்ம அப்படி நம்மை பழக்குவித்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்குது. இன்னொரு பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அந்நிய பாஷையில் பேசும் பொழுது எனக்கு நான் பக்தி விருத்தி உண்டாகும்படி பேசினாலும் இந்த பலனை பெற்றுக்கொள்ள போற வேணும்னா ரெண்டு சைடுமே இது பிரயோஜனமா இருக்கு. ஒன்று, எனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது, இன்னொரு மனிதனுக்காகவும் தேவன் என்னை கொண்டு என்ன செய்கிறாரு, பேசுகிறார். அதுதான் நம்ம ரோமரில் 8 வாசிக்கிறோம். அந்நிய பாஷையில் பேசும் பொழுது பாருங்க, நான் ஏற்ற வேலையை வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாதிருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு என்ன செய்கிறாரு, வேண்டுதல் செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஆவியானவர் 27 வசனம், 8ஆம் அதிகாரம் 27 வசனம், ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால். இப்போ நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும் பொழுது ஆவியானவர் யாருக்காக வேண்டுதல் செய்கிறாரு, பரிசுத்தவான்களுக்காக. இப்போ ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஒரு பரிசுத்தவானுக்கு என்னது தேவை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அவன் என்ன பிரச்சனைகள் இருக்கான்னு தெரியாது. சம்டைம்ஸ் தேவன் சில காரியங்களை வெளிப்படுத்தி இவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு, அது ஒரு பங்கு. இன்னொரு பகுதி என்னன்னா, நீங்க என்ன பிரச்சனையில் வந்திருக்கீங்க, என்ன வேதனையோடு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. ஆனால் அந்நிய பாஷையில் நான் பேச ஆரம்பிக்கும் பொழுது என்னை கொண்டு ஆவியானவர் எந்த பரிசுத்தவானுக்கு உதவி தேவைப்படுதோ அவனுக்காக என்னை கொண்டு ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இப்போ நான் அந்நிய பாஷையில் பேசும் பொழுது ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்று, என்னுடைய பர்சனல் எடிஃபிகேஷன், எனக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகிறது. இன்னொன்று என்னன்னா, நான் பேச 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 என்னை கொண்டு ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஏன்னா அவனுக்கு இன்னது தேவைங்கிறது எனக்கு தெரியாது, யாருக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. ஆனா அந்நிய பாஷையில் பேசும் பொழுது ஆவியானவர் அவர்களுக்காக என்ன பண்றாரு, வேண்டுதல் செய்கிறார். அது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்நிய பாஷையில் நல்லா பேசுகிறவங்க ஆராதிக்கிறவங்க இருப்பாங்களா, அவங்களுக்கு அந்நிய பாஷையிலே பேச தெரியாதவங்கெல்லாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். ஏன் தெரியுமா, உங்களுக்காகவும் அவர்கள் என்ன பண்றாங்க, அந்நிய பாஷையில் பேசுறாங்க. ஆவியானவர் உங்களுக்கு ஒரு நீட் இருக்கு, ஏன்னா வேதம் சொல்றது ஏற்ற வேலையில் வேண்டிக் கொள்ள வேண்டிய இன்னதென்று நம்ம அறியாமல் இருக்கிறோம். என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது, எப்படிப்பட்ட பிரச்சனையை சந்திக்க போறோம்னு தெரியாது, எப்படிப்பட்ட தேவைகள் எழும்ப போகுதுன்னு தெரியாது, ஒண்ணுமே நமக்கு தெரியாது. அப்ப தெரியாத அந்த சூழ்நிலையில இவன் ஒரு மனிதன், உங்களுக்கு வேண்டியவர்கள் ஒரு சபையில் இருக்கிறவங்க அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களாக இருப்பார்களே, ஆனால் உங்களுக்கே அறியாத விதமாக ஆவியானவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்காக அவர்களை கொண்டு வேண்டுதல் செய்கிறார். அப்போ நான் அந்நிய பாஷையில் பேசும் பொழுது எனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது, அதே நேரத்தில் இன்னொரு பரிசுத்தவானுக்கு என்னது தேவை என்பதை ஆவியானவர் அறிந்து பரிசுத்தவான்களுக்காக என்ன பண்றாரு, வேண்டுதல் செய்கிறார். அப்படியே தான் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுதும் பாருங்களேன், தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது என்று பார்க்கிறோம். இப்ப தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுதும் சபை பக்தி விருத்தி அடைகிறது. கல்லாதவன் அறியாதவன் ஒருவன் சபைக்குள்ள வரும் பொழுது அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கமான காரியங்கள் கூட வெளியரங்கமாய் மாற ஆரம்பிக்குது. இப்போ இந்த ரெண்டு காரியத்தையும் நம்ம செய்யும் பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பறந்து விரிந்த ஒரு இருதயம் நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. இப்போ நான் அந்நிய பாஷையில் பேசின அண்ணன் பேசாட்டினா என்ன, சும்மா இருந்துட்டு போகலாம். எனக்கு எதாவது தேவைன்னா தான், எனக்கு என்ன தேவைன்னு தெரியுதுல, கரெக்டாக நான் ஜெபம் பண்ணிடுவேன். அப்புறம் நான் அந்நிய பாஷை ஜெபம் பண்ணாட்டினா என்ன, யார் அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க தெரியுமா, யாருக்கு அந்த தேர்ஸ்ட் வருது தெரியுமா? பாருங்க, இப்போ சவுல்
சாமுவேலை சந்திக்கிறார். சவுல் சாமுவேலை சந்திச்சுட்டு அவன் வரும் பொழுது தேவன் அவனுக்கு என்ன கொடுத்தாரு? வேற இருதயத்தை கொடுத்தார். வேற இருதயம். வேற இருதயம் என்னத்துனா, இதுவரைக்கும் அவன் எப்படி வாழ்னானா, அவனுக்கு 2 கழுதை இருந்துச்சு. கழுதையை பராமரிச்சுக்கிட்டு கழுதையை வச்சுட்டு லோடு அடிச்சுட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையில் சின்ன வேலையை செய்தோம். ஏன்னா அவனுடைய குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம்னு போட்டிருக்கு, கீஸுனுடைய குடும்பம். அவன் ஏதோ ஒரு லிட்டிலான திங்கிங், தனக்கு உண்டான தொழில், தன்னுடைய கழுதை, தன்னுடைய வீடு, அவ்வளோதான் சிந்திக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன், விசுவாசிகள், நல்ல விசுவாசிகள் கூட சிலங்களை இப்படி தான் இருப்பாங்க. எப்படின்னா, தேவைன்னா எனக்காக ஜெபம் பண்ணுவேன், என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவேன், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவேன், என்னுடைய தொழிலுக்காக, இதெல்லாம் தினமும் நல்லா நடக்கணும், ஒரு வருமானம் வரணும், நான் கஷ்டம் இல்லாத ஒரு உலக வாழ்க்கை வாழணும். ஒரு சின்ன வட்டம், அதை தாண்டி பெருசாக சிந்திக்கிறது இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, நம்முடைய தாட் ரியால்ம்ஸ், அதாவது சிந்தனா சக்தியினுடைய மண்டலம் இருக்கு, அது விரிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இதுவரை இப்படி சின்னதா தன்னுடைய கழுதை தன்னுடைய வீடுன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தவனை பார்த்து தேவன் சொல்றாரு, டே இனிமேல் அப்படி சிந்திச்சுட்டு இருக்காத, உன்னுடைய நாடு, உன்னுடைய ஜனங்கள். இப்போ என்ன, இந்த எல்லாருடைய பாடுகளும் பிரச்சனைகளுக்கு நீதான் என்ன செய்யணும்? பதில் கொடுக்கும். ராஜா தாங்க நீதிபதி. அன்னைக்கு என்ன பிரச்சனைனாலும் இவன் தான் தீர்க்கணும். நாட்டில் பஞ்சமா பிரச்சனைகளா எதுனாலும் இவன் தான் என்ன செய்யணும்? அதை சரிப்படுத்தணும். இன்னைக்கு இருக்க அரசியல்வாதி மாதிரி கிடையாது. அவர்கள் எப்படின்னா 5 வருஷத்துக்கு ஆள போறவங்க கிடையாது. அவன் ஒவ்வொருத்தரும் 40 வருஷம் 50 வருஷம் தேசத்தை ஆள்றான். அப்போ அதுல என்ன அப்ஸ் அண்ட் டவுன் வந்தாலும் சரி, ஒரு யுத்தம் வருதா முன்னின்று நடத்தணும், தன் ஜீவனை கொடுத்து போரிடணும். அவன் தான் ராஜா. அப்ப ராஜாக்களுடைய நிலைகள் வேற. அப்ப எந்த ராஜா தன் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு யுத்தம் பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு பறந்து விரிந்த ஒரு இருதயம் இருக்கணும். என் மக்கள், என் நாடு, இந்த நாட்டுக்காக நான் என்னுடைய உயிரே என்ன செய்வேன்? கொடுப்பேன். அப்ப அந்த இருதயம் வரும்பொழுதுதான் அவன் அப்படி இருக்கிறான். வெறும் குறுகின இருதயமா? இப்ப தேசத்துக்கே சவுல் ராஜாவாயிட்டு, இன்னமும் என் கழுதை, என் வீடு, எங்க அப்பா, என் தொழில் அப்படின்னு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவன் ராஜாவை இருக்கிறதுக்கே லாய்க்கு கிடையாது. இன்னைக்கு இருக்க அரசியல் தலைவர் மாதிரி மாறிடுவாங்க. பொதுநலமெல்லாம் கிடையாது. ஆனா அதனால தேவன் என்ன பண்றாருன்னா, ஒரு பறந்து விரிந்த ஒரு இருதயத்தை என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அபிஷேகம் வரும்பொழுது அந்த இருதயம் விரிவடைகிறது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் வரங்களை பெறும் பொழுது உங்களுடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் விரிவடையும். விசாலமான ஒரு இருதயம் உண்டாக ஆரம்பிக்கும். நான் எதுக்காக அந்நிய பாஷை பேசுறேன்னா, நான் பேசுவதன் மூலமாக அநேக பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, விடுவிக்கப்படுறாங்க. அவர்களுக்காக நான் என்ன செய்கிறேன்? அந்நிய பாஷைகளை பேசுறேன். என்னுடைய நாவை விட்டு கொடுக்கிறேன், என்னுடைய நேரத்தை கொடுக்கிறேன் ஆவியானவர்கிட்ட. ஆவியானவரை என்னுடைய நாக்கை எடுத்து பயன்படுத்துங்க, என்னுடைய நேரத்தை நான் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க ஒப்பு கொடுக்கிறேன், என்னை கொண்டு எதையாவது செய்யுங்க இந்த தேசத்துக்கு. அப்போ விரிந்த எண்ணம் படைத்தவன் தான் டைம் எடுத்து அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசுவான். யோசிச்சு பாருங்க, விசுவாசியருக்கு எத்தனை பேர் எவ்வளவு நேரம் அந்நிய பாஷை பேசுறோம்? ஒரே நேரத்தில் கண்டினியூவா பேச முடியாட்டாலும் ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி பேசுறோமா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது உட்காந்து அவ்வப்பொழுது அந்நிய பாஷையில பேசுறோமா? ஒரு ஆவியின் ஏவுதல்கள் வரும் பொழுது பேசுறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நிறைய நேரங்களில் நம்ம அதை பிராக்டிஸ் பண்ண தவறிடுறோம். நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன். என்னைக்காவது கோயிலுக்கு வந்தால் அங்கே என்னை அந்நிய பாஷையில் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண வச்சேன்னா ஒரு 5 நிமிஷம் சத்தம் போடுவேன், பேசுவேன், அவ்வளோதான். நான் சொல்றேன், அப்படி அல்ல. உங்களுடைய எண்ணங்கள் விரிவடையணும். நான் பேசுவதன் மூலமாய் தேசத்தின் குடிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்றால் நான் அதிகமான நேரம் கொஞ்சம் என்ன செய்ய போறேன்? அந்நிய பாஷைக்காக செலவிட போகிறேன். அதே போலதாங்க தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா, நான் எனக்காக தீர்க்க தரிசனம் உரைக்கல. நான் யாருக்காக உரைக்கிறேன்? சபையினுடைய பக்தி விருத்திக்காக தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். நான் தீர்க்க தரிசனம் உரைப்பதன் மூலமாக இன்னொருவன் பிரயோஜனப்பட போறான். சபை பக்தி விருத்தி அடைய போகிறது. அப்ப சபை பக்தி விருத்தி அடைவதற்காக நான் தீர்க்க தரிசனம் என்ன செய்றேன்? உரைக்கிறேன். அப்ப நம்ம சபை பக்தி விருத்தி அடையணும்னா ஒவ்வொருவரும் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களா என்ன செய்யணும்? மாறணும். அப்ப பக்தி விருத்தி அப்படிங்கிறது அங்கதான் இருக்கு. முதல்ல பாருங்க, பர்சனல் எடிஃபிகேஷன்.
நான் எனக்குள்ளே பக்தி விருத்தி அடைய வேண்டியிருக்கிறது. அபிஷேகத்தின் நிறைவை நான் பெறும் பொழுது, அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது என்னுடைய பக்தி என்ன செய்து விருத்தி அடைகிறது. இப்ப என்னுடைய பக்தி விருத்தி மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக நான் தீர்க்க தரிசனம் என்ன செய்ய போறேன், உரைக்க போறேன். இப்ப நான் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது சபை முழுக்க பக்தி விருத்தி என்ன செய்கிறது, அடைகிறது. அவன் வரங்களை எல்லாம் சும்மா வச்சிட்டு இருக்கிறதுக்கு கடவுள் நமக்கு கொடுக்கல. எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்று அனுபவித்து நம் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். கொஞ்சம் ட்ரை பண்ணணும், கொஞ்சம் டைம் எடுக்கணும். இப்போ நான் தீர்க்க தரிசனம் உரைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பைபிளை கொஞ்சம் நல்லா படிக்கணும். சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும். சபை பக்தி விருத்தி அடையுது. வேதம் அதை நம்ம தெளிவாக நம்ம வேதத்தில் 1 கொரிந்தியர்லே நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளும் பாருங்கள். இப்போ 24ஆம் வசனம், எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில். இப்போ எல்லாரும் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களா மாறிடுங்க. தேவ பிரசன்னம் அங்கு நல்லா மூவ் ஆகும்போது எல்லாராலையும் ஏகமாய் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியுது. அப்படி தீர்க்க தரிசனம் உரைக்கையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன். இப்போ கல்லாதவன் சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, படிக்காத இல்லிட்ரேட்னு அர்த்தம் இல்லை, அப்படி சொல்லலை. வேத வாக்கியங்களை அறியாதவன், வரங்களை கற்றுக்கொள்ளாதவன், வரங்களை புரிந்து கொள்ளாதவன். ஏதோ கிறிஸ்தவனா வாழ்றான், வரங்களை பற்றி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. வரங்களை கற்று அறியாதவன், புரியாதவன். பைபிளில் நம்ம எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய நம்ம கிறிஸ்தவங்கள் ஆயிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடாது. நான் ஞானஸ்நானம் பெற்றுட்டு முடிஞ்சு போச்சு இல்லை. இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், என்னதான் கற்றுருக்கீங்கிறத யோசிச்சு பாருங்க. எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறீங்க, எந்த அளவு ஆவிக்குரிய காரியங்களை கற்று தேறி இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத கொஞ்ச நாள் நீங்கள் உங்களை நீங்களே எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு நாங்கள் பரிச்சு வைக்க போகிறதில்ல. இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இங்கே வரோம் பாருங்கள். இப்போ கல்லாதவன் சொன்னால் என்ன அர்த்தம்னா, சிலருக்கு இந்த ஆவிக்குரிய காரியங்களை பற்றி எதுவுமே தெரியாது, எதையுமே ஒழுங்காக கற்றுக்க மாட்டாங்க, ஒழுங்காக கோயில் கூட வரமாட்டாங்க, எப்போவாவது ஒரு தடவை வருவான். சிலர் அவிசுவாசி, அவனுக்கு நண்பனாக இருப்பான். ஏன்னா இவனே ஒன்றும் கற்றுக்கொள்ளாதவன் அவனுக்கு ஃப்ரெண்டு. இல்லை நீங்களே ஒரு ஆளை கூட கூட்டு வந்துப்பீங்க, நீ கோயில் போகிறேன் வா கொஞ்ச நேரம் போயிட்டு வரலாம் அப்படி கூட்டு வந்துப்பீங்க. அவன் விசுவாசி கிடையாது, அவன் அவிசுவாசி. இவங்க தான் அவிசுவாசி கல்லாதவர்கள் என்று மாறுகிறோம். இப்படி 2 குரூப் மாறுகிறோம். இப்போ நம்ம எல்லாரும் அபிஷேகத்தில் இருந்து தீர்க்கதரிசனம் சொல்றவங்களா மாறுறோம். இப்போ தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லுகையிலே அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்திவிக்கப்பட்டு பாருங்க. நம்ம இப்ப அவன் யாரு யார் இங்க வந்திருக்கிறான்ல நம்ம பார்த்துட்டு இருக்க போறது கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க, தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது தீர்க்கதரிசனம் உரைக்கிறதுல 2 பகுதி இருக்கிறது. அதை நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிடணும். 2 பகுதி இருக்கிறது. தீர்க்கதரிசனம் உரைத்தல்ல 2 பகுதி இருக்கிறது. ஒன்று தேவன் எனக்கு ஒரு மனிதனை குறித்து குறிப்பிட்ட காரியத்தை வெளிப்படுத்தி அந்த வெளிப்பாட்டை அந்த மனிதனுக்காக நான் தீர்க்கதரிசனமாக உரைப்பது. பர்டிகுலரா இந்த மனுஷனை பற்றி தேவன் எனக்கு இப்படி சொல்றாரு, உன்கிட்ட கர்த்தர் இப்படி சொல்றாரு அப்படி சொல்லி நான் இயேசு நாமத்தினால உரைப்பது. இன்னொரு பகுதி எப்படி இருக்குன்னு கேட்டா, யாருக்கு நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன் என்பது எனக்கே தெரியாது. யாருக்கு நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேங்கிறது எனக்கே தெரியாது. ஆனால் இந்த குறிப்பிட்ட காரியத்தை தீர்க்கதரிசனமா நீ என்ன செய்ய சொல்லுன்னு தேவன் சொல்றார். அது சுகத்தை பற்றியோ கட்டவிழ்தலை பற்றியோ ஏதோ ஒரு காரியத்தை பற்றி அல்லது அவர்களை சிக்ஷிக்கக்கூடிய அவர்களை புத்தி உண்டாகக்கூடிய காரியங்களோ ஏதோ ஒரு சப்ஜெக்டை பற்றி சொல்றாரு. இப்ப நான் சொல்லும் பொழுது இவருக்காகத்தான் நான் சொல்றேன்னு எனக்கு என்ன செய்யாது தெரியாது. அதனால ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, தீர்க்கதரிசனத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இவருக்காக நான் சொல்லணும் அவருக்காக நான் சொல்லணும் நீங்க யாரையும் குறி வைக்காதீங்க. இல்ல யாருடைய காரியத்தையாவது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினா தானே நான் சொல்ல முடியும். எனக்கு ஒருத்தரை பத்தி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ஆவியாளர் ஒன்றும் வெளிப்படுத்த மாட்டேங்கிறாரு. நான் சொல்றேன், எல்லாருடைய காரியத்தையும் தேவன் எல்லாரிடத்திலையும் வெளிப்படுத்துகிறவர் அல்ல. அவர் மாதிரி ஒரு ரகசியமான ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. நம்ம பண்ற அக்கிரமத்தெல்லாம் நம்ம ரகசியமா போய் அவர்கிட்ட மட்டும் சொல்லுவோம்.
ஆனால் அவர் ஒருத்தர் என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். வெரி சைலண்ட். அவர் ஒருத்தரையும் சொல்கிறதில்ல. நம்மளை பற்றி அவர் எல்லாத்தையும் சொன்னார்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஏன்னா நம்ம அவ்வளவு மோசமான மனிதர்களாக அந்த உலகத்தில் வாழ்கிறோம். அநேக தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் செஞ்சிடறோம். நிறைய நேரங்களில் வாழ்க்கையில் விழுந்து போயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ அந்த மனிதன் அவன் தோல்வி அடைஞ்சவனாகவோ இழந்து போனவனாகவோ வியாதியஸ்தனாகவோ அல்லது மன அழுத்தத்தோடையோ உள்ள வர்றான். இப்போ அவன் தேற்றப்பட வேண்டும். இப்போ உங்கள்கிட்ட வந்து இந்த குறிப்பிட்ட நபர் இவ்வளவு பிரச்சனையோடு வந்திருக்கிறாரு, அதுக்காக நீ தீர்க்கதரிசனம் உரை அப்படின்னு சொன்னால், நீங்கள் தீர்க்கதரிசனம் அவனுக்கு சொல்கிறதோட மட்டும் நிறுத்த மாட்டீங்க. அடுத்த நாளே போய் அவனை பற்றிய ரகசியத்தை பூரா ஊரெல்லாம் சொல்லிடுவீங்க. சொல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. நிறைய நேரங்களில் பாருங்கள், அதை நம்ம வந்து வெளியே பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. தேவன் அதனால் அதை விரும்புறதில்லை. அதனால என்ன செய்யறாருன்னா, யாருக்காக நீங்கள் தீர்க்கதரிசனம் உரைக்க போறீங்கிறத உங்கள்ட்ட சொல்ல மாட்டாரு. ஆனால் எதை நீங்கள் தீர்க்கதரிசனமாக உரைக்க வேண்டும் என்பதை என்ன செய்வாரு, உங்களுக்கு சொல்லுவார். நீங்க காமனா சொல்லலாம், கர்த்தருடைய ஆவியானவர் இப்படி சொல்றாரு. இப்போ வந்து பாருங்க, ஒரு கல்லாதவன் அல்லது ஒரு அஞ்ஞானி ஒரு அவிசுவாசி உள்ளவங்க இருக்கான். சபையில் பல பேர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறீங்க. உரைக்கும் போது எப்படின்னா, ஆவியானவர் உங்களை கொண்டு அந்த கல்லாதவனை சீர்திருத்த பண்ண விரும்புகிறார், அல்லது அந்த அவிசுவாசிக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறாரு. இப்போ நீங்க எல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்றீங்க, ஆனால் நீங்க சொல்றது வந்து உள்ள வந்த நபரையே தெரியாது, அவரை பத்தி எதுவுமே தெரியாது, அவருக்காக நீங்க சொல்லல. ஆனால் ஆவியானவர் உங்களை கொண்டு சொல்ல பண்ணுகிறத நீங்க சொல்றீங்க. இந்த சொல்லுகிற தீர்க்கதரிசனம் நேர அவருக்கு தான் போகுது, நேர அவருக்கு தான் போகுது. ஆவியானவர் டைரக்ட் பண்றாரு. நீ பேசுறாங்களே எல்லாம் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க, உன்னதான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆவியானவர் டைரக்ட் பண்றாரு. இப்போ உடனே அவன் என்ன, அவனுடைய நிலைமை எப்படி ஆகுது பாருங்களேன். அத்தகைய வேதம் சொல்லுகிறது, உள்ளே பிரவேசித்தா அவன் எல்லாராலும் உணர்த்திவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். எல்லாரும் அவனை உணர்த்துவார்கள், எல்லாராலும் அவன் நிதானிக்கப்பட்டு இருப்பான். அவனை குறித்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் அவனை நோக்கி கடந்து போகுது. போன உடனே பாருங்க, அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் ஒரு நிறைய ரகசியமா மனதுக்குள்ள வச்சுட்டு வர்றான். நிறைய காரியம் வந்து அவனுக்கு அப்படியே யாருக்கும் தெரியாத ரகசியம் மாதிரி வச்சுட்டு வரான். ஆனா இங்க வந்து உட்கார்ந்த உடனே அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கமான காரியங்களுக்கு நேராக கூட தேவனுடைய வார்த்தை என்ன செய்யுது, கடந்து போகுது. அவனுடைய யாருக்கு தெரியாம சில மன அழுத்தங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். யார்கிட்ட போய் நான் அதை சொல்லுவேன், என் பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு, சொன்னா கஷ்டம் அப்படிலாம் இன்னைக்கு நிறைய நேரங்களில் மன அழுத்தத்துக்குள்ளாக கிடக்கிறவங்களை பார்க்கிறோம். தேவன் பேசுவாரானா பேசுவார். சில நேரங்களில் என்கிட்டலாம் குறிப்பா பேசியிருக்கிறார். சில ஆட்கள் மன அழுத்தத்தினால சபைக்கே வராம சபையை விட்டு நின்றுருக்காங்க. அவங்க சபைக்கு ஏன் வரலாம் அப்படின்னு கேட்டா யாருக்குமே பதில் தெரியல. ஆனா தேவ ஆவியானவர் ஒரு நாள் வந்து ரொம்ப தெளிவா பேசுறாரு, இந்த நபரை போய் சந்தி, இந்த நபர்கிட்ட பேச அப்படின்னு. நான் சொல்ல ஏற்கனவே ஒரு தடவை கேட்டேன், ஆன் ஃபோனில் 1க்கு 2 தடவை பேசிட்டேன். அவங்க வந்து வர்றேன், சீக்கிரம் வர்றோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க பிரச்சனையே என்கிட்ட சொல்ல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க பிரச்சனையே சொல்லணும். அவங்க சொல்ல சீக்கிரம் வந்துடுவோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனத்துக்கு அவங்கள போய் பார்க்கணும், அவங்க கூப்பிட்டு பேசியாச்சு, இல்லை அவங்க பிரச்சனை இருக்குன்னா நம்மளை சொல்லணும். அவங்க நாங்கள் சீக்கிரம் வர்றோம் அப்படின்னு மட்டும் ஒரு பதில் சொல்கிறாங்கன்னா, நம்ம திரும்ப எதுக்கு அப்படி ஒரு இரஸ்பெக்டான இடத்துக்கு நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போகாமல் இருக்கேன். அப்போ ஆவியானவர் ஒரு நாள் மறுபடி ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகிறாரு, நீ போய் அந்த குடும்பத்தை சந்திக்கணும். அப்போ நான் திரும்ப ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் வரல? அப்பவும் அதே பதில் தான். அப்போ நான் சொன்னேன், என் முன்னாடி இருந்தீங்கன்னா நான் உங்களை அரைஞ்சு விடுவேன். தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார், உங்களை போய் சந்திக்க சொல்றாரு, உங்க பிரச்சனைக்குள்ள கிடக்குறேன்னு சொல்றாரு, நீங்க எதையுமே சொல்லக்கூடாது என்று மறைக்கிறீர்கள் அப்படி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து என்னை நல்லா அடிச்சா கூட தகும் பாஸ்டர் அப்படின்னா.
இல்லை நான் அவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், அவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளாக நான் இருக்கிறேன். இப்போ இங்கு தான் தேவன் இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்குதான் நம் மத்தியில் தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். அப்புறம் அதுக்கப்புறம் போனால் பயங்கரமான பிரச்சனை. அப்புறம் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி ஜெபம் பண்ணி அவங்கள மறுபடி தேற்றி மனிதர்களாக மாற்றுறதுக்கே பெரிய வேலையாச்சு. ஒரு செயின் ப்ராசஸ் அது. இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா, ஒரு நாள் ஆவியானவர் என்ன செய்கிறார், நம்மள்கிட்ட இடைப்படுற. ஏன்னா இப்போ எனக்கு அவங்களுடைய பிரச்சனை எதுவுமே தெரியாது. நான் பார்த்தா நல்லா இருக்காங்க, அவ்வளோதான். கேட்டால் நல்லா இருக்கும், சீக்கிரம் வந்துடுறோம் சபைக்கு. சில காரணங்களாக என்ன காரணம் சொல்ல சில காரணங்கள் வந்துடுறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான். ஆனால் தேவ ஆவியானவருக்கு தெரியுது இந்த மனுஷன் டிப்ரெஷனில் கிடக்கிறான், அதனால தன்னை ஒழித்து கொண்டிருக்கிறான், வர பயப்படுறான். அப்புறம் நம்ம போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, பயங்கரமான ஒரு பிரச்சனைகளை சிக்கிட்டோம், உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக எங்களை கடுமையாக சாடுவீங்க, திட்டுவீங்க, எங்களுக்கு அது வெட்கமாக இருக்கிறது, ஏன் ஞானம் இல்லாமல் நடந்தீங்கன்னு கேட்பீங்க, அதனால பயந்துக்கிட்டு வரல அப்படிங்கிறாங்க. பாருங்க, சிலர்களை நம்ம கடிந்து கொள்ளுதலை தான் பார்க்கிறாங்களே தவிர அதுக்கப்புறம் உண்டாக போகிற தேற்றரவை அவர்கள் பார்க்கிறதில்லை. நான் சொல்றேன், நீ தவறு பண்ணும் பொழுது உன்னை நான் கடிந்து கொள்கிறேன். எதுக்குன்னா, ஏன் உன் வாழ்க்கையில் நீ இப்படி இழந்துட்ட, ஏன் ஞானம் இல்லையா, இவ்வளவு நாள் பிரசங்கம் கேட்டிருக்கீல, ஞானத்தின் ஆவியாளர் மத்தியில் இருக்கிறார்ல, ஏன் நீ ஞானமா நடந்திருக்க கூடாதான் நான் சொல்லத்தான் செய்வேன். அது என்னுடைய கடமை, சிட்சித்து போதிப்பது என்னுடைய கடமை. உன்னுடைய பிரச்சனை இவ்வளவு பெருசாக இருக்க முன்னாடி நீ மாத்திருக்கலாமே நான் சொல்லதான் செய்வேன். ஆனா அதோட விட்டுற போறதில்ல. ஆவியானவர் என்ன பண்றாரு, என்னை கொண்டுதான் உன்னுடைய வாழ்வில் இன்டர்ஃபர் ஆகிறாரு, உன்னை தூக்கி விட விரும்புகிறார். நான் சொல்றேன், அப்படி படுகுழிக்குள்ள கடந்த மனிதர்கள் எல்லாம் நாங்கள் தூக்கி விட்டுருக்கோம். அப்போ என்னன்னா, இப்போ இது பர்சனல், அவன் காரியம் எனக்கு தெரியாது, அவனை கொண்டு தான் தேவன் எனக்கு சொல்ல வைக்கிறார், அந்த விசுவாசியை கொண்டு தான் சொல்ல வைக்கிறார். ஆனால் என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவங்களோட போய் ஒரு கான்டாக்டில் இரு, அவங்கள சந்தி, விட்டுறாத. நாங்கள்லாம் சந்திக்கலைன்னா நேரம் அவங்களெல்லாம் மண்ணோடு மண்ணாகி போய் முடிந்திருப்பார்கள் வாழ்க்கையில். சுவாசிக்க கூட வழி இல்லாமல் காற்றை உள்ளிழுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழுத்தம், மன அழுத்தம். நான் கர்த்தருடைய சமூகத்தில் சத்தியத்தை சொல்லுகிறேன், உண்மையை சொல்லுகிறேன். சந்திக்கலைன்னா செத்தே போயிருப்பாங்க. ஆனால் தேவ ஆவியானவர் என்ன செய்தார்னா, அவர்களை காப்பாற்ற விரும்புகிறார். அதனால தான் அந்த சந்திப்பை தேவன் ஏற்படுத்துகிறார், கட்டாயப்படுத்துகிறார். நான் ஜென்டிலான ஆள், யாராவது சபைக்கு வந்தாங்கன்னா வெல்கம் பண்ணுறேன், அவங்களோட உறவாக இருக்கேன். சபையை விட்டு நான் போகிறேன்னு சொன்னாங்கன்னா தாராளமாக பை பைன்னு சொல்லிடுவேன். உனக்கே பிடிக்கலன்னா போயிட்டே இரு, அவ்வளோதான், உன் பின்னாடியே நான் வருவேன், எதிர்பார்க்காதன்னு விட்டுருவேன். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நீ அவங்கள போய் என்ன செய்யணும், சந்திக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மனிதனுடைய காரியத்தை சில நேரங்களில் பர்டிகுலர் பர்சனை பற்றி வெளிப்படுத்துகிறார், சில நேரங்களில் அப்படி வெளிப்படுத்துறது இல்லை. ஆனால் சபையில் வரும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, காமனாக நம்ம மூலமாக தீர்க்கதரிசனம் உரைக்கும்படி செய்கிறார். உரைக்கும் பொழுது எல்லா மனிதனாலும் அவன் உணர்த்து வைக்கப்படுறான், அவன் நிலை என்ன, நான் என்ன நிலையில் இருக்கேன், இப்போ நான் எப்படி மாறணும். ஏனென்றால் புத்தி, தீர்க்க தரிசனம் புத்தியை கொடுக்கும்படியாகலாம் வருது. தீர்க்க தரிசனம் 3 காரியங்களை நமக்கு கொடுப்பதாக வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. 3ஆம் வசனம் 14ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் மனுஷருக்கு பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதல் உண்டாக பேசுகிறான். 3 காரியம். இப்ப தீர்க்க தரிசன சபையில் நம்ம எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கும் போது எப்படின்னா, அது பக்தி விருத்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று புத்திமதியை புகட்டக்கூடிய வார்த்தைகளாக அது வரும். இன்னொன்று கஷ்டப்பட்டு இருக்க மனிதனுக்கு ஆறுதல் கொடுக்கிற வார்த்தையாகவும் இருக்கும். இந்த 3 கேட்டகரி அதில் இருக்கு. இப்போ இந்த 3மே யாருக்கு இந்த புத்தி தேவைன்னு தெரியாது, யாரு கஷ்டமா வருத்தத்தில் இருக்காங்க ஆறுதல் தேவைன்னு எனக்கு தெரியாது, யாருடைய பக்தி நான் தீர்க்கதரிசனம் சொல்லுவதன் மூலமாக யாருடைய பக்தி விருத்தி அடைகிறது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் தீர்க்கதரிசனம் சொல்லுவது ரொம்ப நல்லது. தீர்க்கதரிசனம் சொல்லுவது நல்லது, அது பக்தி விருத்தியை உண்டாக்கும். நாங்கள்லாம் வாலிபர்களாக வந்த புதுசில் ஒரு சகோதரி நல்ல தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க அந்த சபையில். அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்கன்னாவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா எடிஃபிகேஷனாக இருக்கும். அவங்க சொல்கிற தீர்க்கதரிசனம் அந்த நேர்த்தி, அந்நிய பாஷையில் பேசி உரத்த சத்தமாக நல்லா சொல்லுவாங்க. 200 பேர் 300 பேர் இருக்க சபையில் அவ்வளோ பேரும் கேட்கும், அவ்வளோ நல்லா சொல்லுவாங்க. சொல்கிற விதமும் ரொம்ப நல்லா இருக்கும்.
அப்போ அதை கேட்கும் பொழுதே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளம் அப்படியே எழும்பும், நம்முடைய ஆவி எழும்பும். என்னன்னு கேட்டால் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார் அந்த வார்த்தைகளை கொண்டு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க தீர்க்கதரிசனம் உரைக்க அப்படியே ரைஸ் பண்ணாங்கன்னா அப்படியே ஆராதனையில் நிறுத்திடுவாங்க. அவங்க சொல்லி முடிக்கிற வரைக்கும் இடையில இந்த வருஷம் ஸ்டாப் ஆகும். ரொம்ப நல்ல நேர்த்தியாக இருக்கும். நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனங்களை அப்படி நம்ம சொல்லணும். சொல்லும் பொழுது பக்தி விருத்தியை உண்டாக்குறது, புத்தி உண்டாக்குறது. ஆனால் யாருக்கு அது சொல்லப்படுதுன்னு யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால நம்ம யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து பாருங்க, இந்த மனுஷனுக்கு அவனுடைய இருதயத்தினுடைய அந்தரங்கமெல்லாம் வெளியரங்கமாகக்கூடிய அளவில், புத்தியை போட்டக்கூடிய அளவில் அவனுடைய பிரச்சனையை தேவ ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பேசிட்டு அதிலிருந்து நீ எப்படி வெளிவர முடியுங்கிற புத்தியையும் கொடுக்குறாரு, ஆறுதலையும் கொடுக்குறாரு. நீ இப்படி கிடக்கிற, என்னிடத்தில் நீ வந்துட்ட, நான் உன்னை புறமே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பாவியான மனுஷனுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருக்குன்னு தெரியுமா? நம்மளை யாருமே ஏற்றுக்கொள்ளலைன்னு ஒருத்தர் உள்ள வர்றான். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, மகனே என்னிடத்துல வந்துட்ட, என்னிடத்துல வருகிற உன்னை நான் புறம்பே தள்ளுவது இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதல் அந்த மனுஷனுக்கு உண்டாக்குது தெரியுமா? அந்த உலகமே என்னை வெறுக்குது, ஆனால் இயேசு என்னை என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறார். இயேசு என்னை நேசிக்கிறார். அப்போ அவன் வந்து அப்படியே அட்டாச் ஆயிடுவான். இப்போ அதுதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் வந்து அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகவும் அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு, வாசிங்க எல்லாரும், தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். இப்ப அவனுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. ஆனால் நான் இங்க வந்தேன், ரகசிய மனிதனா வந்தேன். ஆனால் இங்கு வந்த உடனே நீங்கள் எல்லாரும் உரைத்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கும் பொழுது தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார், மெய்யாகவே தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நான் சொன்னேன், புறஜாதி மனிதர்கள் நம்ம இடத்துல வரும் பொழுது இப்படிப்பட்ட கிரேட் கன்ஃபெஷன் நடக்கக்கூடிய அளவில் நாம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தீர்க்கதரிசனம் உரைக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு அம்மா பேரலைஸ்ட் ஆயிடுச்சு செம்பட்டியில், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். அந்த அம்மா வயசானவங்க வேலை கூட, அவ்வளோதான் கை கால் விளங்காமல் போச்சு, செத்துருன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. நாங்கள் சர்ச்சுக்கு பக்கத்தில் என்னை கூப்பிட்டாங்க ஒரு நாள். சரி, நாங்கள் போய் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு அந்த அம்மாவுக்கு வசனங்கள்லாம் சொன்னேன். அப்போ அது கொஞ்சம் டெவலப் ஆச்சு, ஆனால் நடக்க முடியல, எந்திரிக்க முடியல, அந்த மாதிரி ஒரு நிலை. அவன் மருமக ரொம்ப வருத்தம், சீக்கிரம் அடங்கிருன்னு பார்த்தா அடங்க மாட்டேங்குது அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் இடையில நாங்கள் டயசாஸ்க்கு வரும்போது அந்த அம்மாவை பார்க்கலான்ட்டு உள்ளே போனேன். அப்போ அந்த அம்மாவோட உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த அம்மாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டு, கர்த்தர் உங்களை எலும்புகளை எல்லாம் பலப்படுத்துவார், நரம்புகளை எல்லாம் பலப்படுத்துவார், நீங்கள் எழுந்து நடப்பீர்கள். எழுந்து பாருங்க, இதுதாங்க தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம்னு நீங்கள் என்னமோ நினைக்காதீங்க. ஒரு மனுஷனை பார்க்குறான், அவனுக்கு ஒரு உறுதியை கொடுக்குறோம், நீ கண்டிப்பாக எழுந்து என்ன செஞ்சிருவேன், நடப்பாய், உன் கால்களும் கரடுகளும் மொழிகள்லாம் பலன் அடையும், இயேசு நாமத்தினால் நடப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே டயசாஸ்க்கு வந்துட்டேன். அங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் ட்ராவல், அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஃபோன் கால் வருது. வந்துட்டு ஒரு விசுவாசி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, அவங்க கூப்பிட்றாங்க, பாஸ்டர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் நான் இப்போ தான் அவங்கள பார்த்துட்டு வந்தேன், நீங்கள் போயிருந்தீங்கன்னா நீங்களும் ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு அவங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, நான் அதுக்காக கூப்பிடல பாஸ்டர், அந்த அம்மா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. ஹல்லேலூயா, எழுந்து நடந்துட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா போய் பார்த்தேன், அதுக்கு பெரிய சந்தோஷம். அது சொல்லிச்சு, நான் யாருடைய உதவியும் இல்லாமல் மாடிக்கு ஏறி வந்து நான் சாட்சி சொல்லணும் அப்படிங்குது. நான் சபைக்கு என்ன செய்யணும், மாடிக்கு ஏறி வரணும், இன்னும் என்னுடைய கை காலெல்லாம் நல்ல பலன் அடைஞ்சு நான் மாடிக்கு ஏறி வரணும். ஒரு நாள் பாருங்க, சர்வீஸ் நடத்திட்டு இருந்தேன், பாதி சர்வீஸில் மாடிக்கு ஏறி வந்துருச்சு. யாருடைய உதவியும் இல்லை, கைப்பிடி கூட கிடையாது அந்த மாடி படிக்கட்டில் ஏறி வர்றதுக்கு. அது பாருங்க ஏறி வந்துருச்சு. வந்துட்டு அது சொல்லுது, என்னை காலை தொட்டு கும்பிடுற குனிஞ்சிச்சு. நான் சொன்னேன், கர்த்தரை கும்பிடுங்கம்மா, கர்த்தர் தான் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். எழுந்து நின்று அந்த அம்மா சொல்லுது, நீ தேவன் அப்படின்னு. நீ தேவன், நான் காண்கிற தேவன் நீதான். நீ வந்து என்னை சந்திக்கலைனா நான் இன்னைக்கு நடந்திருக்க மாட்டேன். எனக்கு சுகம் வந்திருக்கா, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், ஆனா இயேசுவை உன் மூலமாக நான் காண்கிறேன். உனக்குள்ள அந்த இயேசு இல்லைன்னா
எனக்கு ஒண்ணுமே நடந்திருக்காது. ஆகவே அந்த அம்மா பார்த்தீங்கன்னா என்னை மிரட்டுறது மாதிரி கண்ணுக்குன்னெல்லாம் அப்படி நல்ல பயங்கரமா வச்சுக்கிடுச்சு. நீ தேவன் அப்படிங்குது. எனக்கு பதிலே பேச முடியல. அந்த அம்மா பாட்டு பேசின அந்த வேகத்தை பார்க்கும்போது நான் சொல்லுகிறேன், பிரஜாதி மக்களுக்கு நமக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்பதை தேவன் இப்படித்தான் என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துகிறாரு. அது ஒரு நாள் நடந்து செம்படி இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சு பாருங்க, டாக்டரை பார்க்கறதுக்கு போயிருக்கு. அந்த டாக்டருக்கு பார்த்துட்டு ஆச்சரியம், என்னம்மா படுக்கப்படுத்தியா கிடந்த எப்படிமா நடந்தாரு கேட்டிருக்காரு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, எங்க பாஸ்டர் வந்தாரு, ஜெபம் பண்ணாரு, நான் நடந்துட்டேன், இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த டாக்டருக்கு ஒரு சுவிசேஷம் சொல்ல, என்னன்னா உன் மகளுக்கு குழந்தை இல்லைல்ல, நான் எங்க பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ண சொல்றேன், நானும் ஜெபம் பண்றேன், நீ இயேசுவை விசுவாசி, குழந்தை ஆயிரும். என்ன பவர்ஃபுல் காஸ்பல் நினைக்கிறீங்க நீங்க? நம்ம என்ன செய்வோம்னா நன்மையை பெற்றுட்டு யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டோம், அப்படியே அந்த லெவல்ல வாயை மூடிக்கிறது. ஆனால் பிரஜாதியானுக்கு ஒரு நன்மை கிடைச்ச உடனே அவன் பெரியவன் சின்னவன் பார்க்கல. நம்ம நினைப்போம், ஐயோ அவரே டாக்டர், அவரே வைத்தியத்தை போய் நம்ம என்ன சொல்றது, இந்த பெரிய சுவிசேஷத்தை எப்படி சொல்றது? ஆனா நம்ம பாருங்க, சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுது, ஐயா நான் இங்க இந்த டாக்டர்கிட்ட அப்படி சொல்லிட்டு வந்திருக்கேன், எங்க பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுவேன், நீங்களும் ஜெபம் பண்ணிக்கங்க, ஒரு அற்புதம் நடக்கணும். 2 மாசங்க அந்த டாக்டர் கூப்பிட்டு, என்னுடைய மகன் வந்து கன்சீவா இருக்கா, இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடந்திருக்கு அப்படின்னு தகவலை சொன்னாரு. நான் சொன்னேன், ஒரு சுவிசேஷம், ஒரு சின்ன சுவிசேஷம், மற்றவர்களுக்கு போய் நாம உரைக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள், எனக்கு செய்தவர் உனக்கும் செய்வார். எல்லாம் சொல்லுங்க பக்கத்தில் காலாபதி, எனக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வார், நன்மையை பெறுவீர்கள். திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டிய காரியம் இதுதாங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன். பவுல் சொல்றார்ல, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். தாவீது நிறைய பேசினாருங்க. எல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பேசினார் நினைக்கிறீங்களா? இல்ல, எதை விசுவாசித்தாரோ அதை பேசினார், எதை பேசினாரோ அதை அடைந்து கொண்டார். ஆமென். நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதைத்தான் நீங்கள் அடைந்து கொள்ளுவீர்கள். அப்போ தீர்க்கதரிசனம் என்பது அதுதான். நம்ம சொல்லணும், தைரியமா சொல்லணும், நடக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். என்ன நடக்க பண்ணவர் உன் குடும்பத்திலே ஒரு அற்புதம் செய்வார். நான் சொல்றேன், எல்லா மனிதனுக்கும் தேவன் போதுமானவருக்கு அதிகமானவராக இருக்கிறார். தைரியமா சொல்லலாம். நம்ம பெரிய பெரிய ஆள் இவங்களுக்கு போய் எப்படி சுவிசேஷம் சொல்றதெல்லாம் நினைக்க கூடாது. அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க விசுவாசிக்கிறாங்களோ விசுவாசிக்கலையோ அவங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும், சொல்லணும். பெரிய பெரிய மாஸ்டர் டிகிரி முடிச்ச டாக்டர்ஸ்க்கெல்லாம் நான் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கேன். அவங்க பிரச்சனையோடு இருக்கும்போது டிப்ரெஷனில் இருக்கு, டாக்டருக்கே டிப்ரெஷன் தான். அவங்களெல்லாம் ஹோம்ஸில் வந்து உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். பிரசங்கம் பண்ணி அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன். நீ தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசிச்சா விடுதலை உண்டு. கொஞ்சம் பாருங்க, இந்த தூர்தர்ஷன் அதுக்கு டைரக்டர், தமிழ்நாட்டில் உள்ள டைரக்டராக இருக்கிறவர், அவர் வந்து அத்தலை உண்டுக்காரர். அவர் சென்னையில் இருந்தார், அத்தலை உண்டுக்காரர். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ்னால் பாதிக்கப்பட்டு ஒரு ரொம்ப கஷ்டத்தில் கிடந்தார். நான் பல தடவை போய் அவர் பக்கத்தில் அமர்ந்து அவருக்காக பல மணி நேரம் நான் செலவழிச்சிருக்கேன். நீ பெரிய கலெக்டராக இருக்கலாம், ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், பெரிய தூரதர்ஷனுக்கு நீ டைரக்டராக இருக்கலாம், பெரிய போஸ்டிங்கில் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய நம்பிக்கையை கிறிஸ்துவின் மேல் நீ என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். நம்பினால் விசுவாசித்தால் நீ பிழைப்பாய். அப்போ நம்ம காஸ்பலை அறிவிக்கும் போது நம்ம பெரிய ஆளா சின்ன ஆளா? இப்ப நான் ஒரு பெரிய படிச்ச மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்ல போகும்போது நான் படிக்காதவனாக இருக்கிறேனே, இந்த கில்ட்டி எல்லாம் வேணாம். கழுத மேய்ச்சிக்கிட்டு இருந்த சவுல் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும்னா, ஆடு மாடு மேய்க்கிற நீங்க உரைக்க முடியுமா? முடியாதா? அப்படிதான் பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு. நான் சொல்றேன், நம்ம அதெல்லாம் உரைக்க முடியும். பண்ணி மேய்ச்சமே ஆசீர்வதிக்கப்பட்டான். பன்னிதிங்கிற தவிட்டுனால கூட தன் வயிற்றை நிரப்ப முடியல. அவனை தேவன் உயர்த்தி வச்சு அவன் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதிச்சாரு. அப்போ நம்மெல்லாம் அந்த லெவலுக்கு தான் போகல, அதை காட்டிலும் பெட்டர் லெவலில் தான் இருக்கும். அவன் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும், உயர்த்த முடியும், மேன்மையை நாம் காண்போம். அதான் நம்முடைய சுவிசேஷம். திரும்ப 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 நாம் இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டிய நற்செய்தினா இதாங்க. தைரியமா சொல்லணும், அபிஷேகத்தினால் நிறையணும். அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளை போய் நம்ம என்ன செய்யணும்? தைரியமா சொல்லணும்.
இப்ப நம்ம சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் நிறைந்த வார்த்தை ஒரு மனிதனை நோக்கி கடந்து போகுது. அவன் அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளும் பொழுது அவன் விடுதலை காண்பான். அதான் இங்க முக்கியமானது. நான் சொல்லலைன்னா அவன் அதை அடைந்து கொள்ள முடியாது. இப்ப பாருங்க, அவன் எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டிருக்கிற மாத்திரமல்ல, தேவன் மெய்யாகவே உங்களுக்குள்ளே இருக்கிறார். நான் சொல்ல, நீங்க எல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்ல 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 கடவுள் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை அஞ்ஞானிகளும் கற்று அறியாதவர்களும் அறிந்து கொள்வார்கள். இந்த கல்லாதவன் சொல்லும் பொழுது நான் இதை இப்படிதான் இன்டர்பிரேட் பண்ண விரும்புகிறேன். படிக்காதவன் அர்த்தம் இல்லை. அதாவது வேத வசனங்களை முறையாக கற்றுக்கொள்ளாதவர்கள், ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை கற்றுக்கொள்ளாதவர்கள். ஆனால் அவங்க விசுவாசி. சில விசுவாசிகள் பாருங்களேன், இந்த பிரசங்கத்தை எப்படி எடுப்பாங்கன்னா, பாஸ்டர் இன்னைக்கு பிரசங்கத்தில் நம்மளை தான் போட்டு தாக்கு தாக்கிட்டாரு. யாரோ பாஸ்டர் போய் என்ன பண்ணிட்டாங்க, இதை நம்மளை பற்றி சொல்லிட்டாரு. அதனால தான் அவர் அப்படியே சைடு வயசில் நம்மளை குத்துன்னு குத்துறாரு, வெளுன்னு வெளுக்கிறாரு. இன்னைக்கு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நாங்கள் பேச கேட்குறோம். என்னன்னா, நம்ம காரியத்தை போய் யாரோ என்ன செஞ்சாங்க பாஸ்டர்கிட்ட. அப்ப அவங்களுடைய மைண்ட் என்ன ஆகுதுன்னா, இங்கே தேவன் இருக்கிறார் என்பது அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. பார்த்தீங்களா, இங்க தேவன் இருக்கிறாருங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஆனா எனக்கு அவன் மேட்டரா தெரிஞ்சிருக்காரு, அவன் பிரச்சனை எதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்காது. தேவன் உன்னை சொல்லும் பாரு, நான் எடுத்து அழுத்தமா சொல்லிட்டு இருப்பேன். இப்ப நான் சொல்லும் பொழுது அந்த மனுஷனுக்கு வழங்கும். என்னன்னா, நமக்கு தான் இந்த வார்த்தை என்ன செய்யுது, வருது. அப்ப அவன் எப்படி எடுத்துக்கிறான், நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது இத ஆவியானவர் என்னை சிக்ஷிக்கிறார், என்னை புத்தி சொல்றாருன்னு எடுத்துக்கிட்டா நல்லது. அதை அப்படி எடுத்துக்கொள்ளாம யாரோ தன்னுடைய காரியத்தை போய் சொல்லி கொடுத்துட்டாங்க, நான் இப்ப குற்றவாளி மாதிரி இங்க இருக்கிறேன், பாஸ்டர் என்னை போட்டு பிரசங்கத்துல கடிந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. யார் இப்படி நினைப்பாங்க தெரியுமா? கல்லாதவர்கள். கல்லாதவர்கள் மீன்ஸ் சபைக்குள்ளே ஆவியானவர் எப்படி கிரியை செய்வார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாதவர்கள். இப்ப என்னன்னா, எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு, நான் சொல்றேன், அதனால இப்ப நான் குற்றவாளி ஆயிடுறேன். இப்ப நீங்க எல்லாரும் தீர்க்கதரிசனம் உரைக்கிறீங்கன்னு வச்சுங்க, அதே மனுஷனுக்கு நேரம் அந்த வார்த்தை போகுது. இப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, தீர்க்கதரிசனம் உரைக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து உரைக்கிறீங்க. இப்ப இந்த ஆவிக்குரிய ரகசியங்களை புரிந்து கொள்ளாத ரொம்ப நாள் விசுவாசியா இருக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரையும் குற்றப்படுத்த முடியாது, ஏன்னா இந்த மேட்டர் எல்லாருக்கும் தெரியறதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. அப்போ உண்மையாகவே கர்த்தர் தான் என்று என்ன செய்றாரு, பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் மனம் திரும்புவார்கள், முகங்குப்புற விழுந்து கர்த்தர் இந்த ஸ்தலத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள், உணர்ந்து கொள்ளுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் நாங்க மட்டும் தீர்க்கதரிசனம் உரைத்தா போதாது, விசுவாசிகள் எல்லாரும் என்ன செய்யணும், தீர்க்கதரிசனம் உரைக்கணும். அதை பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு என்கரேஜ் பண்றாரு, எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் தீர்க்கதரிசனம் உரைங்க அப்படிங்கிறத திரும்ப 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 அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எல்லாரும் கற்கிறதுக்கும் எல்லாரும் தேறுகிறதுக்குங்கிறார். அப்ப எல்லாருமே தேர்ச்சி அடைந்து எல்லாரும் தேர்ச்சி பெற்றவர்களாக நாம் தீர்க்கதரிசனத்தை என்ன செய்யணும், உரைக்க வேண்டும். அதை உரைக்கிறதுலாம் நான் சொன்னது 2 பகுதி இருக்கிறது. யாருக்குன்னு நம்ம தெரிஞ்சாதான் உரைக்கணும்னு அவசியம் இல்லை, தெரியாட்டினாலும் ஆவியானவர் சொல்லும் பொழுது காமனா நம்ம தீர்க்கதரிசனம் உரைத்தாவே ஆவியானவர் அந்த வார்த்தையை அந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு நேரம் என்ன செய்வார், நடத்துவார். நிறைய விசுவாசிகள் அப்படி சொல்றதை நான் பார்க்குறேன். இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் பேசும் பொழுது என்கிட்ட தான் பேசினாரு, என்னுடைய காரியத்தை பற்றி பேசினாரு. இந்த தேவ செய்தியில் இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட தான் பேசினாரு. நான் சொல்றேன், பேசுகிறாரான்னு கேட்டால் 100% கர்த்தர் அவங்கள்ட்ட தான் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் தேவன் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். ஏனென்றால் இது அபிஷேகம் பெற்ற சபை, இது அபிஷேகம் பண்ணப்பட்ட சபை. அபிஷேகம் இல்லாத சபைன்னு சொன்னால் இந்த மூமெண்ட்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. இங்கே அபிஷேகத்தினால் நிறைந்த ஒரு சபையாக இருக்கும் பொழுது ஆவியானவர் டைரக்ட் பண்ணுவார். நாங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு எல்லாத்தையும் வரி வரியாக இப்படி தான் பேசணும் வர்றதில்லை. ஆனால் பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துகிறோம். ஆனால் இங்கே நிற்கும் பொழுது ஆவியானவர் டைரக்ட் பண்ணுவார். சில காரியங்களை பற்றி பேசு அப்படி சொல்லிட்டாருன்னா அந்த டைரக்ஷனில் போயிடுறோம். அது யாருக்கும் வலிக்கக்கூடாது, யாருக்கும் கஷ்டமாக இருந்துடக்கூடாது, யாரையும் குத்திடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது கிடையாது.
வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியில் நிறைந்து பேசும் பொழுது இருதயத்தில் குத்தப்படுவார்கள். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டு, விசுவாசிகள் பாருங்க, அவங்க இருதயத்தில் என்ன பண்ணப்பட்டாங்க, குத்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பேதுரு பேசுகிற பொழுது அவங்க அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு விசுவாசிகளுடைய ஒரு கூட்டம். அப்போ அவங்க இருதயத்திலே குத்தப்பட்ட 2 அதிகாரம் 37 வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, ஏன்னா இவங்கெல்லாம் இயேசுவை காட்டி கொடுத்து இயேசுவை சிலுவையில் அடிக்கும்படி சொன்ன கூட்டம். இப்ப பேதுரு அபிஷேகம் பண்ணப்பட்டு அபிஷேகத்தில் நிறைந்தவனாய் முதல் பிரசங்கம் பண்றாரு. இந்த பிரசங்கம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அப்ப அபிஷேகம் நிறைந்த பிரசங்கம் என்ன பண்ணுதுன்னா, அங்கு கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருடைய இருதயங்களை என்ன செய்யுது, ஒரு ஈட்டியை வச்சு குத்துன மாதிரி அவங்க செய்த அந்த கிரியைகளை எல்லாம் அவன் கோட் பண்ணி காமிச்சு பேசும் பொழுது அவங்க இருதயத்திலே குத்தப்பட்டு அப்படியே அவங்க ஆவியில உடைஞ்சு போயிடறாங்க. ஐயோ, இந்த இயேசுவையா நம்ம காட்டி கொடுத்தோம், இந்த இயேசுவையா நம்ம சிலுவையில் அடிக்க சொல்லிட்டோம், நம்ம எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிட்டோம் அப்படி சொல்லி குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பாருங்க, இப்ப குத்தப்பட்ட உடனே இந்த குத்துதல் எதுக்கு நடக்குதுன்னா, ஒரு ரிப்பண்டன்ஸை கொடுக்கணும். அது பிரசங்கத்தின் மூலமாகவோ தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவோ உரைக்கப்படுகிற வேலையில அநேகருடைய இருதயங்களை ஆவியை டச் பண்ணும். ஆவியை டச் பண்ணும்போது அதை 2 விதமா எடுத்துக்கிறாங்க மக்கள். ஒண்ணு தேவன் இவ்விடத்தில் இருக்கிறார், தேவன் என்னோடு பேசியிருக்கிறாரு, நான் மாற வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே வெளியில போயிட்டாங்கன்னு வச்சுங்க, சாத்தா என்ன சொல்லிருப்பானா, பாரு உன்னை தான் இன்னைக்கு பாஸ்டர் உன்னை பிடிக்கல, அல்லது இந்த குறிப்பிட்ட சகோதரிக்கு பிடிக்கல, அதனாலதான் உன் காரியத்தை அவங்க தீர்க்கதரிசனமா பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த தீர்க்கதரிசனம் சொல்லும்போது நிறைய சண்டையெல்லாம் வரும். என்னை பத்தி எதுக்கு நீ பேசின அப்படிமா. தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது ஏதாவது வெளிப்பட்ட உடனே அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டு கர்த்தர் பேசுறாரு அப்படிங்கறதெல்லாம் அவங்க விட்டுட்டு அவங்க வேற மாதிரி எடுத்துக்கிறது. ஏன்னா வெளியே போன உடனே நம்ம எப்பவும் உள்ள இருக்கும்போது ஆவியானவர் இருக்கிறாரு, வெளியில போகும்போது அங்கே பிசாசு என்ன செய்யறான், இந்த வசனத்தை புரட்டுறதுக்கும் வசனத்தை எடுத்து போடுறதுக்கும் ரெடியா இருக்கிறான். அவன்கிட்ட போய் ஆலோசனை கேட்டீங்கன்னா அவன் தப்பா என்ன செய்வான், சொல்லுவான். அதனாலதான் நான் சொல்றேன், இங்கே பேசப்படுகிற வார்த்தைகளை ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆவியானவர் தான் இங்க அசைவாடுகிறார், ஆவியானவர் தான் இதை இயக்குறாரு, ஆவியானவர் தான் பேசுறார், ஆவியானவர் தான் உங்களை உணர்த்துறாரு. எல்லாமே ஆவியானவரால் நடக்கிற காரியம். ஆவியானவர் விட்டுட்டு நீங்க வேற மாதிரி சிந்திச்சீங்கன்னா பிரச்சனை ஆயிரும். அப்ப அது தப்பா தெரியும். நிறைய கெட்டு போன விசுவாசிகள் அப்படிதான் கெட்டு போயிருக்காங்க. கெட்டு போன விசுவாசிகள், நிறைய விசுவாசிகள் அப்படி கெட்டு போயிருக்காங்க. என்னன்னு கேட்டா, இந்த பிரசங்கத்தை தப்பா என்ன செய்யறது, எடுத்துக்கொள்ளுகிறது. அப்போ அதுக்காக நான் அவங்களுக்கு பயந்துட்டு நான் பிரசங்கம் பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால தான் உனக்கு பிடிக்கலைன்னா போயிருன்றது. உன்னைய வச்சுக்கிட்டு நான் பிரசங்கம் பண்ணால் அப்புறம் நான் பிரசங்கம் பண்ணால் உன்னை இடிக்கும், அப்புறம் மறுபடியும் நீ வருத்தப்படுவேன். அப்புறம் உனக்காக நான் பிரசங்கத்தை மாற்றினேன்னா ஆவியானவர் சொன்னதை முழுசான செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ உனக்கு பிடிக்கலைன்னா வேற எங்கேயாவது போயிருப்போம் அப்படின்னு விட்டுறது. அதனால தான் அப்படி போனவங்க இருக்காங்க நிறைய பேர். ஆவியானுடைய சத்தங்களுக்கு கீழ்ப்படியாமல், ஆவியானவர் சிச்சிக்கிற காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனவங்க நல்லா இருந்திருக்காங்களான்னு பார்த்தா நிறைய நேரங்களில் பார்க்குறோம். ஏன்னா அவங்க இங்கேயே ஆவியானுடைய சத்தத்தை கேட்க மனதில்லாமல் தான் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அப்புறம் வாழ்க்கையில் பர்சனலாக ஆவியானவர் பேசும்போது அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஆவியானுடைய கைடன்ஸ் அவங்களை விட்டு போன உடனே கொஞ்ச காலம் கழித்து அவர்களுடைய வாழ்க்கை தாறுமாறாய் முடிகிறதை பார்க்குறோம். கொஞ்ச காலம் சுமத்தோ போகிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் முடிஞ்சிருது, எண்டு ரொம்ப மோசமாகிடுது. ஆசிரியர் எப்பொழுதுமே ஆவியானுடைய சத்தங்களை நாம் தொடர்ந்து கேட்கிறவர்களாக இருக்கணும். தீர்க்க தரிசனம் இல்லைன்னா மக்கள் என்ன ஆயிடுவாங்களாம். அப்போ தீர்க்க தரிசனம் வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, ஒரு மனிதனை சீர்படுத்துகிறதாக இருக்கிறது. பாருங்க, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக சீர்கேடாய் பூமி இருந்துச்சு. ஆவியானவர் இந்த சீர்கேடாய் இருந்த எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு, நல்லா மாத்தினார், சீராய் மாத்தினார். அப்ப ஆவியானுடைய ஒர்க் என்னன்னா, அவர் தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவோ பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுவதன் மூலமாகவோ அல்லது ஞான வரங்களை கொடுத்து நல்ல பிரசங்கங்களை நீங்கள் கேட்பதன் மூலமாகவோ ஒரு மனிதனை சீராக்கி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சீர்கேடா இருந்தால் கண்டிப்பா தேவன் அவன்கிட்ட பேசுவார். நீ நடந்துக்கிற முறை சரியில்லை, உன்னுடைய வாழ்க்கை சரியில்லை, நீ சீர் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு, அவங்கள சீராய் மாற்ற கர்த்தர் முயற்சிப்பார்.
அப்போ சீர் ஆகுறது வரைக்கும் அவங்ககிட்ட பேசிகிட்டே தான் இருப்பார். ஏதாவது ஒரு டைரக்ஷனில் அவங்கள கைட் பண்ணிகிட்டே இருப்பார். நீ சரியாக மாறு, சரியாக மாறு, நீ மாறணும், நீ மாறணும் அப்படிங்கிறது தொடர்ந்து ஆவியான உணர்த்திட்டு தான் இருப்பார். அப்போ தீர்க்க தரிசனங்களே நம்மளை சீர்படுத்துவதற்கு தான் என்ன செய்யுது, கொடுக்கப்படுகிறது. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல மக்கள் எப்படி இருக்காங்களாம், சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம் இல்லைன்னா அங்க மக்கள் சீர்கெட்டு போவார்கள்னா அங்க பாத்தீங்கன்னா எதுவுமே ஒழுங்கா இருக்காது, கண்ணாபுடான்னு இருக்கும், சபையா இருக்கும், அந்த சபையுமே ஒழுங்கா செய்யாது இருக்காது. தாந்தோட்டித்தனமா அந்த சபை போயிட்டு இருக்கும், என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பாங்க, சொல்லுவாங்க எல்லாம் ஆவியானவர் அப்படிமாங்க. நான் சொல்றேன், கனம் பண்ண வேண்டிய இடத்துல தேவனை ஒழுங்கான செய்யணும், கனம் பண்ணணும். தேவன் சீர்கேட்டை அல்ல, அவர் ஒழுங்கின்மையும் வெறுமையும் அகற்றி எல்லாம் சீராய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லாம் சீரா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, இப்பேற்பட்ட சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது.